வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா தமிழக அரசுடைய நிரந்தர வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு இந்த வேலைவாய்ப்பு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஊரிலேயே உள்ள அங்கன்வாடி மையத்தில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருமே வந்து 10ஆவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்புக்காக அப்ளை பண்ணவங்க, அதில் தேர்ச்சி பெறாதவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு எத்தனை போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன நீங்கள் வந்து அதாவது ப்ரூஃப்ஸ் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழ் ஃபேக்ட்ரி சேனலுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களை வந்து குரூப்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணுன்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய லிங்க் மூலமாக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3 வகையான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அங்கன்வாடி ஒர்க்கர், இன்னொன்று மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர். இது மாதிரியான 3 விதமான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் 25லேருந்து 35 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25 to 35, அடுத்தது 20 to 40 இருக்கணும். சரிங்களா? ஸோ இது மாதிரியான ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் ஆல் கேட்டகரிஸ் ஷால் பி எக்ஸ்டெண்டட் பை 5 years ஃபார் பிக் டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா 35 + 5 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எல்லாருமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் எல்லோரும் அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே போதும். அந்த ஹெல்ப்பர் போஸ்டிங் மட்டும் நீங்கள் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், அடுத்தது டெப்டி டைரக்டர், இது மாதிரியான இவங்க தான் வந்து செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸாக இருக்காங்க. அடுத்தது இதுக்கு பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து டேட் மென்ஷன் பண்ணல, பட் இதில் அப்ளிகேஷனை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். முதன்மை அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன திட்டம் அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பெயர், உங்களுடைய தகப்பனார் அல்லது கணவர் பெயர், அடுத்தது மனுதாரர் இருப்பிட முகவரி அதாவது அட்ரஸ், அடுத்து உங்களுடைய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண், அடுத்தது பெயர் மற்றும் விலாசம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அங்கன்வாடி இருக்கு இல்லைங்களா, அங்கே போனீங்க அப்படின்னா அதனுடைய மையத்தினுடைய எண் கொடுப்பாங்க. அடுத்து அதனுடைய பெயர், விலாசம் இதை வந்து நீங்கள் எழுதிங்க. உங்களுடைய தற்போதைய கல்வி தகுதி என்ன, அடுத்த கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற விவரம் சான்றிதழ்களுடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பிறந்த தேதி, இது மாதிரியான ஃபார்ம்ஸ் இதில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருமண நிலை, திருமணம் ஆனவரா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சைன் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் வசிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம் என்னவோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதாவது பிசி, எம்பிசி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே வந்து சான்று வட்டாட்சியாளரம் வந்து பெற்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் என்னென்ன வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய பள்ளி மாற்றுச் சான்றிதழ் அதாவது டிசி வைக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வைக்கணும். அடுத்தது எஸ்எஸ்எல்சி அதாவது 10th மார்க் ஷீட் வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விதவை அல்லது கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். இது அடுத்தது உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், வேலை வாய்ப்பாக அடையாள அட்டை, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதனுடைய ஜெராக்ஸை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. உங்கள் பக்கத்தில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜாப்பை பற்றி பார்ப்போம்.
ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி மினி ஒர்க்கர். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபில் பண்ணிவிட்டு சேம் இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இயக்குனர் குழும இயக்குனரகம் தரமணி சென்னை 113 அலுவலகத்தில் விண்ணப்பத்தை தவிர்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து உங்களுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி நீங்கள் பக்கத்துலேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அங்கன்வாடி ஹெல்ப்பர்ஸ். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேம் ஃபார்ம், அதே ஃபார்ம் தான் இதுக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை தனி அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய டிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா போதும், 8th சர்டிஃபிகேட் அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத படிக்க தெரிந்திருந்தால் அப்படின்னே போதும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் ஏதாவது வந்து கேட்குற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதான் இருப்பிடச் சான்றிதழ், அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் அதனுடைய ஜெராக்ஸ் மட்டும் கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இது மாதிரி ஏதாவது கேட்பாங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து போடக்கூடிய வேலை செய்திகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தேங்க்யூ.